ஹாய் ஆல், வெல்கம் டு வினோத் விஜி ஸ்பர்க்கிள் சேனல். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிஸ்க்கு பூப்போட கலர், அதாவது மோஷனோட கலர் வச்சு தான் அவங்க பாடியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத நம்ம நல்லாவே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேபி பார்த்திங்க அப்படின்னா 10 மந்த் பேபி, பாய் பேபி. நான் என்னோடய பேபிக்கு க்ரீன் கலரில் மோஷன் பாஸ் ஆனப்போ என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன பண்ணேங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா மதருமே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. எதனால் க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ யாருமே பயப்பட வேணாம். அதாவது என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது டைஜஸ்ட் இஷ்யூ, அதாவது பேபிஸ்க்கு டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், ரொம்ப சூட்டை கிளப்பிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் அவங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். அதாவது நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஃபீவர் இருந்திருக்கலாம் பேபிஸ்க்கு. அப்படி இல்லைன்னா ஏதாவது மெடிசன்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கனால அந்த மோஷனோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ பேபிஸ்க்கு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சாப்பாடுமே பார்த்து கொடுக்கணும். இது நார்மலாக கேட்டிங்க அப்படின்னா நார்மல் தான், க்ரீன் கலர் நார்மல் தான். எப்போ நார்மல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேபிஸ் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. க்ரீன் கலரில் மோஷன் பாஸ் ஆனாலே அதாவது கொஞ்சம். ஹாய் கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிஸ்க்கு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கூட அவங்களுக்கு இந்த பச்சை ப்ளஸ் கருப்பு கலரில், அதாவது ஒரு கரும்பச்சை கலரில் மோஷன் போகும். அப்படி போகிறது நார்மல் தான். அதாவது குடல் சுத்தப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதுக்கப்புறமும் ஒரு 4 மந்த்ஸ் 5th மந்தில் அந்த மாதிரிலாம் அதுக்கு மேலே பேபிஸ்க்கு க்ரீன் கலரில் மோஷன் போச்சு அப்படின்னா அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கான ரீசன்ஸும் பார்த்து காசு கட்டி இது நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி உடச்சி கொடுப்பாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி கொஞ்சோண்டு, அது பேர் காசு கட்டி இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோடய பேபிக்கு க்ரீன் கலரில் பூ போச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிச்சிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ருபீஸ்க்கு இது வாங்கினது. 50, 100 அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோட அளவு எடுத்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பாக்கு சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எடுத்துகிட்டு இது நல்லா நச்சுங்க. லைட்டாக நச்சுட்டு நல்லா நச்சுக்கோங்க. நச்சுட்டு இந்த மாதிரி சும்மா 1-2 அந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இந்த மாதிரி ஊற போட்டுருங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா நார்மல் தண்ணி, அதாவது ஒரு 2 சங்கு அளவு வர மாதிரி ஊற வச்சுக்கோங்க. கலர் நல்லா மாறும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் கூட கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அந்தளவுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா 2 வேளை 2 டைம்ஸ் கொடுக்கணும். காலையில் ஒரு 2 சங்கு, அதுக்கப்புறம் சாயங்காலம் போல் ஒரு 2 சங்கு. அந்த மாதிரி சங்கில் வச்சு அளவு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு வர காப்பி போட்டால் எந்த கலரில் இருக்கும் அந்த மாதிரி தான். சும்மா ஒரு பச்சை தண்ணியில் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சாலே போதும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, சும்மா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஊற வச்சாலே போதும். இது கொஞ்சம் லைட்டாக கசக்கும் இந்த தண்ணி. அதனால் பேபிஸ் குடிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ஊறுவாங்க. 2 வேளை காலையிலையும் சாயங்காலமும் முன்னாக்கில் வச்சு 2 சமயத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பச்சை கலரில் மோஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். இதுதான் என்னோட பேபிக்கு நான் ஃபாலோ பண்ணேன். டாக்டர் டீம் போய் காமிச்சோம். ஆனால் அந்த பூ கலர் காமிச்சப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலராக மாறிடும். அது சில என்னோட பையனுக்கு இதை தான் நான் கொடுத்தேன். என்னோட கலரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 8 and 9 நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக 10 ரூபாய் குடிச்சிடும். ஈஸியாக எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கலர் கண்டிப்பாக இது எவ்வளோ 5 டேஸ்லேயே கலர் சேஞ்ச் ஆகிடும். மோஷனோட கலர் நார்மலாக ஒரு எல்லோ கலருக்கு வந்துடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாதிரி உங்களுக்கு பேபிஸ்க்கு வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்குலாம் என்னென்ன ரெமெடிஸ் நல்லாவே வந்து தண்ணி நல்லா மாறிடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நான் வந்து இருக்குது. இதை நீங்கள் 2 சங்கு வந்து என்னோட பேபிஸ்க்கு இந்த மாதிரி தான் நான் முடிஞ்ச அளவு நாட்டு கடையிலே வாங்கி வந்து கொடுப்பேன். அது நல்லா எஃபெக்டிவாக என்ன காரணம் நீங்களும் இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இருக்கும் அப்படி இல்லைன்னா சேனல் நம்ம பிடிச்சதை சாப்பிட்ற சப்ஸ்கிரைப் சாப்பாடுல பண்ணிக்கோங்க. வந்து வீடியோ போகாமல் பிடிச்சிருக்கோம். இருந்திருக்கும். இதை வந்து